ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி கேழ்வரகு கிச்சடி. கேழ்வரகு ரவையும் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கிச்சடி பண்ணியிருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ரெசிபி. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நெய்யிலே கொஞ்சம் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. எந்த ஒரு பவுல் அடிக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தண்ணிக்கும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க, கேழ்வரகு மாவுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். மீடியம் ஃப்ளேம், அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. அட் டைம் நல்லா வாசனையே வரணும். எடுத்து வேறு இடத்துல இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் இந்த கேழ்வரகு மாவை அந்த சூட்டில் கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே வறுத்து எடுத்துங்க. ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதே பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு நல்ல கனமான ஒரு பாத்திரம் கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்ல தேவையான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்தரை எடுத்து கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, இதுக்கு பூண்டு கிடையாது, இஞ்சி போடணும். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இஞ்சி போட்டு இஞ்சி, பச்சை மிளகாயும், காஞ்ச மிளகாய் 2 மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி பொடியாக நறுக்கி போடுங்க. ஒரு வெங்காயம் நறுக்கி போடுங்க. நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ பொடியாக நறுக்கி கேரட் போட்டுக்கோங்க. கேரட் கூட குடமிளகா சேர்த்துக்கோங்க. குடமிளகா கூட பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஊற வச்ச பட்டாணி வேக வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி சைஸை பொறுத்து இருக்குது. அந்த சைஸை பொறுத்து நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா கிளறி விடுங்க. எப்பவும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு இது போட்ட உடனே ஒரு கிளறிடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மற்ற காரத்துக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் தான். அதனால் முதல்ல பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் போடும்போது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். கிளறி விட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு முதல்ல கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த காயெல்லாம் அந்த எண்ணெயில் வேகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி தண்ணியை தெளித்து விடுங்க. காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி வேணும். அதனால் கொஞ்சமாக, நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடுங்க. அவ்வளோதான், காய் வெந்துடும் பாருங்கள். மூடி வச்சு வேக வைங்க. காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான தரும். எந்த பவுலில் நீங்கள் ரவையும் கேழ்வரகு மாவு எடுத்தீங்களோ அதே பவுலில் 4 பவுல் தண்ணி ஊற்றுங்க. இதுக்கு 2, அதுக்கு 2, கேழ்வரகுக்கு 2, ரவைக்கு 2 கணக்கு 4 கப் நம்ம விடணும். நல்லா மூடி வச்சு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணும் பாருங்கள். இப்படி கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நீங்கள் அந்த ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிவிட்டு அந்த கேழ்வரகையும் ரவையும் சேர்த்து நல்லா முதல்ல உங்களுக்கு கட்டி படுற மாதிரி இருக்கும். ஆனால் கட்டி படாது. நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரும் பாருங்கள். கிளற உங்களுக்கு கட்டி இல்லாமல் வந்துடும். முதல்ல கட்டி படுற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளற கட்டி இல்லாமல் வந்துடும். நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க, தெரிக்கும் பாருங்கள். நம்ம மேலே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு, 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்களா?
இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு திருப்பி கொஞ்சம் மூடி அப்படி ஸ்டவ்லேயே வச்சுருங்க. நீங்கள் எடுத்து பரிமாறும் போது பண்ணுங்க பாருங்கள், நல்லா கரெக்டான இருக்குது. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சி தேங்காய் சட்னியோடு போடுங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க. தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, தொட்டு சாப்பிடுங்க. சுவையான சூப்பரான ராகி கேழ்வரகு கிச்சடி தயாராச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.